ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? வாழைத்தோலை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு சமைச்சிருப்போம். இந்த தோல் வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நல்லா சுத்தமாக இதை கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்த அப்புறமா இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே இதை போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வாழைக்காய் எடுத்தாலும் சரி, பொரியல் இல்லை வேறு ஏதாவது குழம்பு செய்கிறதுக்கே யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருந்த தோல் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சீவிட்டு அதை வந்து எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணியில். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். ஹை ஃப்ளேமில் இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்த அப்புறமா இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் சமைக்கும் போது எப்போவுமே பொதுவாகவே வாழைக்காய் சமைக்கும் போது மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டியிருக்கும், இல்லைனா கருப்பாகிடும். நம்ம இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்த அப்புறமா இதை இப்படி வெளியே எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்திருக்கணுங்க. நீங்கள் இளம் வாழைக்காயாக இருந்தால் உடனே வெந்துடும் 2 நிமிஷத்தில். கொஞ்சம் முத்தின வாழைக்காய் இருந்தால் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. வெந்த அப்புறமா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதோட கூடவே ஒரு பச்சை மிளகாய், இப்போ இந்த தோலெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இதோட கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி, உப்பு, ஒரு கொட்டை புளி, இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த அப்புறமா அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை தாளிச்சிக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ஒரு தாளிப்பு இதில் போட்டுக்கலாம். தாளிச்சிட்டு அதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்படி. அதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்து நம்ம நல்ல ஒரு சூப்பரான சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்த கூடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அஜீரணம் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருந்தால் இதை சாப்பிட்டிங்கன்னா சரியாக போயிடும். வேஸ்ட்டாக இதை தூக்கி போடாமல் நமக்கு ஹெல்த்தியான ஒரு பொருளாக மாற்றி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.